Today we see some more problems on Coulomb's force. Condition for electrostatic equilibrium. ஒரு சிஸ்டம் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும்னா அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சார்ஜ் மேலும் ஆக்ட் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ வந்து 0வா இருக்கும். அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சார்ஜ் மேலும் ஆக்ட் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் அல்லது ஒவ்வொரு சார்ஜும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் உடைய வேல்யூவும் 0வா இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் ஆகணும்னா ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து ஒரே மாதிரியான சார்ஜஸா இல்லாம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸா இருந்தா மட்டும்தான் அதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. அதாவது சார்ஜஸ் மஸ்ட் பி மிக்ஸ்டு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கணும். அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கணும், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கணும். ரெண்டு சார்ஜஸ்மே எக்ஸிஸ்ட் ஆனா மட்டும்தான் இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷனை வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்துல ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ இது பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். For the system shown in figure, find Q for which the resultant force on Q is 0. அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல டூ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து மைனஸ் Q, ஒன்னு வந்து ஸ்மால் Q அப்படிங்கணும். டூ ஆப்போசிட் எண்ட்ல, இன்னொரு டூ ஆப்போசிட் எண்ட்ல வந்து கேபிட்டல் Qன்னு சொல்லிட்டு ரெண்டு சார்ஜஸ் வந்து நம்ம இங்க ஃபில் பண்ணிருக்கோம். இப்போ இங்க என்னன்னா இந்த சிஸ்டம் வந்து டேக் எனி ஸ்மால் Q, ஏதாவது ஒரு ஸ்மால் Q வேல்யூ எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மால் Q வேல்யூ மேல ஆட் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ 0வா இருக்கும். ஸோ கண்டிஷன் நமக்கு என்னன்னாக்க டோட்டல் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ 0வா இருக்கும். ஸோ அப்படி 0வா இருக்கணும் அப்படின்னா Q உடைய வேல்யூ எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கேபிட்டல் Q உடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்மால் Q எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மால் Qல மொத்தம் வந்து மூணு டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் பண்ணும். ஒன்று வந்து மைனஸ் Q, சாரி இந்த ஸ்மால் Q மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், ரெண்டு கேபிட்டல் Qவும் இது மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி என்ன பண்ணிக்கலாம், தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சிங்கிள் சார்ஜ் வந்து நான் என்ன பண்றேன், ஒரு Q எடுத்துக்கிறேன். ஸோ வந்து ஸ்மால் Q. ஸோ இங்க இருக்கிற அகைன் வந்து இப்போ இந்த சிஸ்டம் இந்த Q மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் வேல்யூ 0வா இருக்கும்னா இது ரெண்டுடைய போலாரிட்டியும் சேமா இருந்ததுனாக்க, சப்போஸ் இதுவும் பாசிட்டிவா இருந்ததுனாக்க 0 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இட் மஸ்ட் பி இதை பாசிட்டிவ் எடுத்துட்டோம்னாக்க Q மஸ்ட் பி நெகட்டிவா இருக்கணும். ஸோ இப்போதைக்கு என்ன செய்யறேன்னா Q உடைய வேல்யூ நான் பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன், இந்த ஸ்மால் Q உடைய வேல்யூ நெகட்டிவ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த பாசிட்டிவ் கேபிட்டல் Q வந்து ஸ்மால் Q மேல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த டைரக்ஷன் நான் ஸோ இந்த மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபோர்ஸ் Fன்னு எடுத்துக்கலாம். சேம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இந்த கேபிட்டல் Qவும் இந்த ஸ்மால் Q மேல கொடுக்கும். ஸோ அதோடைய ஃபோர்ஸ் நம்ம இங்கே Fன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸோட நெட் வேல்யூ எப்படி இருக்குன்னா போத் த ஃபோர்ஸஸ் ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிறதுனால எக்ஸாக்டா வந்து 45 டிகிரி ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் 45 டிகிரி ஆங்கிள் இருக்கும். ஸோ இதோடைய நெட் வேல்யூ வந்து இந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ணும். ஸோ இது வந்து FA இருக்கும்போது ஸோ 45 டிகிரின்றதுனால ஸோ we can get √2 times FA. ஸோ ஏன்னா சப்போஸ் நம்ம பித்தாகரஸ் தேர்வை யூஸ் பண்ணோம்னா சப்போஸ் இதோடைய வேல்யூ Fன்னு எடுக்கிறோம். ஸோ இதோடைய வேல்யூ நம்ம Fன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த டயகனல் ஆக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா FA ஸ்கொயர் பிளஸ் FA ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட். ஸோ இப்படி பித்தாகரஸ் தேர்வை யூஸ் பண்ணோம்னாக்க ஸோ FA ஸ்கொயர் பிளஸ் FA ஸ்கொயர் வந்து டயகனலுடைய வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் FA ஸ்கொயர் பிளஸ் FA ஸ்கொயர் வரும். 2 டைம்ஸ் இருக்கிறதுனால நம்ம இது என்ன பண்ணுவோம், டயகனலுடைய ஃபோர்ஸ் வேல்யூ வந்து √2 டைம்ஸ் Fன்னு கிடைக்கும். ஸோ அதனால இந்த டயகனல் வழியா ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து √2 டைம்ஸ் Fன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து the force due to the capital Q சார்ஜஸ்னால Q மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்.
இப்போ இந்த ஸ்மால் கியூ ஏற்கனவே ஸ்மால் கியூ மைனஸ் எடுத்துட்டோம், இங்கேயும் ஸ்மால் கியூ மைனஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸும் வந்து சேம் லைக் சார்ஜஸாக இருக்கிறதுனால ரிப்பல் பண்ணும் நமக்கு. ஸோ இந்த ரிப்பல்லிங் டைரக்ஷன் வந்து இந்த ரெண்டு லைனும் ஜாயின் பண்ணுற டயகனல் ஜாயின் பண்ணுற லைன் வழியா ஆப்போசிட் லைனில் போகும். ஸோ இந்த டைரக்ஷனில் இதோட வேல்யூ வந்து நம்ம F1 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த F1 அப்படிங்கிறது ஃபோர்ஸ் டியூ டு தி ஸ்மால் கியூ வேல்யூ. நெட் ஃபோர்ஸ் வேல்யூ 0 கொடுத்துட்டாங்க. ஸோ நெட் ஃபோர்ஸ் வேல்யூ 0 கொடுத்துட்டாங்கன்னா தட் மீன்ஸ் என்ன நடத்துறோம்னா √2 டைம்ஸ் FAவும் FR உடைய வேல்யூ ஈக்குவலா இருந்தா மட்டும்தான், ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட்டாகவும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் கெட்டிங் கேன்சல் ஈச் அதர் ஆகும். ஸோ ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம இப்போ ஈக்குவேட் பண்ணணும். ஸோ √2 டைம்ஸ் FAன்றது ஃபோர்ஸ் பிட்வீன் கேபிட்டல் Q and ஸ்மால் q. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் Q and ஸ்மால் q வேல்யூ வந்து ஏன்றதுனால ஃபோர்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும் KQ1 Q2 by R². ஸோ K ஒரு Q another Q வந்து மைனஸ் Q divided by R² வேல்யூ வந்து ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு கொடுத்ததுனால இங்க A² எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு FR அப்படிங்கிறது மைனஸ் Qக்கும் மைனஸ் Qக்கும் இடையான ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ அகைன் இங்க இருக்கும்போது K மைனஸ் Q அகைன் ஒரு மைனஸ் Q ரெண்டும் மைனஸ் Q இருக்கிறதுனால டிவைட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் எடுக்கும்போது நம்ம இந்த மைனஸ் கியூக்கும் மைனஸ் கியூக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது நமக்கு டயகனல் வேல்யூ தேவை. ஸோ டயகனல் வேல்யூ எடுக்கும்போது ஸோ சைட் வேல்யூ ஏஏ இருக்குன்னா டயகனல் வேல்யூ அகைன் அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தேற்றம் we can get √2 times A. ஸோ டைம் ஃபார்முலா படி K Q1 Q2 by R². ஸோ இந்த √2A ஸ்கொயர் பண்ணும்போது we can get 2A². ஸோ இதில் காமன் இருக்கிற டேர்ம்ல கேன்சல் பண்ணும்போது A² கேன்சல் பண்ணுறோம், K வேல்யூ கேன்சல் பண்ணிடலாம், மைனஸ் Qக்கும் இங்கே இருக்க மைனஸ் Q கேன்சல் பண்ணலாம். ஸோ we have to find the capital Q value. ஸோ capital Q is equal to மைனஸ் Q divided by இங்கே 2 இருக்குது இங்கே √2 இருக்குது. ஸோ 2√2. ஸோ this is the value of capital Q. இந்த வேல்யூக்கு தான் மைனஸ் இங்க பிளேஸ் பண்ற Q உடைய வேல்யூ வந்து நெட் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ வந்து 0 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. நெக்ஸ்ட் क्वेश्चनல 5 point charges each of value plus Q are placed on 5 vertices of a regular hexagon of side L. ஸோ ஒரு ஹெக்ஸகன் ரெகுலர் ஹெக்ஸகன் எடுக்கிறோம், அதோட சைடு வேல்யூ லென்த் L எடுத்துக்கலாம். இதுல வந்து 5 சைஸ்ல வந்து 5 வெர்டிசஸ்ல வந்து நமக்கு இங்க எக்ஸாம்பிளா அங்க FEDCB இந்த 5 வெர்டிசஸ்ல வந்து பாசிட்டிவ் Q சார்ஜஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. What is the magnitude of the force on a point charge value minus Q? மைனஸ் Q மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் உடைய வேல்யூ மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து அது மேல ஆக்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ல வந்து ஜியாமெட்ரிக்கல் சென்டர்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னாக்க, இப்போ எக்ஸாம்பிளா வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எடுத்துக்கிறோம்னா இதுல வந்து இந்த 4 கார்னர்ஸ்லயும் சேம் சார்ஜ் சப்போஸ் எக்ஸாம்பிளா பிளஸ் Q அப்படின்ற ஒரு சார்ஜ் வைக்கணும் அப்படின்னா இதோடைய சென்டர் பாயிண்ட்ல, ஸோ இந்த ஷேப் உடைய சென்டர் ஜியாமெட்ரிக்கல் சென்டர்ல நம்ம ஒரு சார்ஜ் வச்சோம்னாக்க ஆப்போசிட் சார்ஜோ இந்த சார்ஜ் வச்சோம்னாக்க இந்த நெட் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ வந்து இதுக்கு 0 ஆயிடும். நமக்கு நெட் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ வந்து இங்க இதோட வேல்யூ 0. ஜியாமெட்ரிக்கல் சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் உடைய நெட் ஃபோர்ஸ் வேல்யூ 0 ஆகும். எல்லா கார்னர்ஸும் சேம் சார்ஜஸா இருந்ததுன்னா. இந்த சேம் வே ஹெக்ஸாகன் ஸ்ட்ரக்சர்ல எடுக்கும்போது நம்ம எல்லா கார்னர்ஸ்லயுமே வந்து சேம் பிளஸ் Q சார்ஜ் இருந்தது அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கக்கூடிய மைனஸ் Q மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் உடைய வேல்யூ 0 ஆகும். நமக்கு ஹெக்ஸாகனுக்கு நமக்கு 6 சென்டர் கார்னர்ஸ் இருக்கும். இப்போ வந்து இதில் எடுத்துட்டோம்னா ABCDEF மொத்தம் 6 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 5 வெர்டிசஸ்ல மட்டும்தான் நமக்கு சார்ஜ் பிளஸ் Q வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு வெர்டிசஸ்ல சார்ஜ் இல்லை. இப் சப்போஸ் இந்த இடத்துலயும் வந்து நமக்கு ஒரு சார்ஜ் இருந்ததுனாக்க, ஸோ இந்த இடத்துலயும் நமக்கு ஒரு சார்ஜ் பிளஸ் Q சார்ஜ் இருந்தது அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறது மைனஸ் Q மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வேல்யூ 0 ஆயிருக்கும், 0 இருக்கும்.
ஸோ இப்போ அந்த கான்செப்டை மைண்ட்ல வச்சு என்ன செய்யணும்னா இப்போ வந்து சப்போஸ் இந்த 5 சார்ஜஸ்னால, அதாவது BCDEF இந்த 5 வெர்டிசஸ்ல பிளேஸ் பண்ணிருக்கிற சார்ஜ்னால ஆட் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ Fன்னு எடுத்துக்கலாம். பிளஸ் அதோட இந்த A என்ற பாயிண்ட்ல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ் Q சார்ஜ் வைக்கிறதுனால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணது இல்லையா, அந்த ஃபோர்ஸ் உடைய வேல்யூ நம்ம ஒரு ஸ்மால் Fன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 5 சார்ஜஸ்னால -Q மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், இங்க Q மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், அப்போ என்ன ஆகும்னா டோட்டலா வந்து நம்ம 6 வெர்டிசஸ்லயும் வந்து 6 சேம் சார்ஜஸ் வைக்கிறோம். ஸோ அதனால வந்து சென்டர்ல இருக்கக்கூடிய -Q மேல ஆக்ட் பண்ணக்கூடிய நெட் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ நமக்கு 0வா மாறிடும். ஸோ இந்த ஃபோர்ஸ் கேபிட்டல் F அப்படிங்கிறது ஃபோர்ஸ் டியூ டு 5 பாயிண்ட் சார்ஜஸ். ஸ்மால் f அப்படிங்கிறது பாயிண்ட் ஏல பிளேஸ் பண்ணிருக்கக்கூடிய Q நால ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இது. அப்ப இது ஈக்குவலா இருக்கும்போது நம்ம இதை என்ன செய்யறோம்னாக்க F is equal to -F அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க வந்து நமக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால மைனஸ்லாம் விட்டுட்டோம்னாக்க ஸோ we can get மேக்னிடியூட் மட்டும் எடுத்துனாக்க கேபிட்டல் F is equal to modulus of F. அப்ப F உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்க, அதாவது ஒரு சிங்கிள் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸை கொடுக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த சார்ஜ் எதுக்கு இருக்கு, அதோட மேக்னிடியூட் எதுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ரிமைனிங் 5 சார்ஜஸ்னால ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு சார்ஜ்னால ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது ஈஸி நமக்கு. ஏன் அப்படின்னா சப்போஸ் இங்க இருக்கு இல்லையா, ஸோ இந்த x7 ரிலேர் x7 எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே வந்து நமக்கு 60 டிகிரியா இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஸோ எல்லாருடைய லென்த்தும் வந்து சேம் லென்த் தான் எல்லாம் இருக்க போகுது. ஸோ அப்போ இங்கேயும் வந்து பிளஸ் கியூக்கும் மைனஸ் கியூக்கும் இடையில லென்த்தோட வேல்யூ எல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ அக்கார்டிங் டு ஃபோர்ஸ் படி எடுத்துனாக்க கே சார்ஜோட வேல்யூ இங்க வந்து நம்ம மேக்னிடியூட் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம், மைனஸ் கியூ பிளஸ் கியூ போட தேவையில்ல. ஸோ கியூ அகைன் ஒரு கியூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ நமக்கு எல் ஸ்கொயர் கிடைக்கும். So we can get kq squared by L square. So this is the force, net force acting on the small q due to the remaining 5 charges placed in the 5 different vertices. 2 charges each of magnitude q are fixed at 2a distance apart. ஸோ ஒரு 2 சார்ஜ் எடுக்கிறோம், ஒரு சார்ஜ் Q, இன்னொரு சார்ஜ் எடுக்கிறோம், இதோட சார்ஜும் Q தான். ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 2a டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், 2a டிஸ்டன்ஸ். ஸோ சென்டர்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இதோட டிஸ்டன்ஸ் ஏன்னு இருக்கும், இதோட டிஸ்டன்ஸும் ஏன்னு எடுத்துக்கலாம். The third charge Q of mass m is placed at the midpoint of the line joining the 2 charges. ஸோ இந்த 2 சார்ஜஸ் மிட் பாயிண்ட்ல மூணாவது ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க, அதோட சார்ஜ் வெளியே Qன்னு எடுத்துக்கிறோம். ஆல் சார்ஜஸ் பீயிங் ஆஃப் த சேம் சைன். ஸோ எல்லாருடைய சைனும் ஒரே மாதிரி இருக்குது, எய்தர் பாசிட்டிவா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நெகட்டிவா இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இஃப் Q charge is slightly displaced, so slightly displaced from its position along the line and released, then determine its time period. ஸோ இப்போ என்ன செய்யறாங்கன்னா இங்க இருக்கிற சார்ஜ் Q வந்து சம் பொசிஷனுக்கு என்ன பண்றோம், நம்ம ஷிஃப்ட் பண்றோம். ஸோ ஏதோ ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணோம். சப்போஸ் இங்க இருந்து இந்த சார்ஜ் வந்து சப்போஸ் இந்த டிஸ்பிளே இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருந்து Q இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஷிஃப்ட் பண்றோம்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்றோம், ஒரு அலாங் ஆக்சிஸ்ல மூவ் பண்றோம். மூவ் பண்ணிட்டு இப்போ இதை விட்டுறோம் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா சார்ஜஸ் உடைய போலாரிட்டியும் சேம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சார்ஜ் இது மேல ஒரு ரிபல்சிவ் ஃபோர்ஸை கொடுக்கும், இந்த சார்ஜும் இது மேல ஒரு ரிபல்சிவ் ஃபோர்ஸை கொடுக்கும். பட் ஆனா அக்கார்டிங் டு கூலம்ஸ் லா படி ஃபோர்ஸ் ஆஃப் கூலம்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லா இருக்கும். இப்போ இந்த சைட்ல டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த லெஃப்ட் சைடு சார்ஜ்ல இருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா a பிளஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் ரைட் சைடு இருக்கிற சார்ஜ்ல இருந்து டிஸ்டன்ஸ் வந்து
a minus x distance இருக்கும். That means என்னன்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற சார்ஜ்ல இருந்து இந்த டெஸ்ட் சார்ஜ் q லாங் டிஸ்டன்ஸ் இருக்கு, ரைட் சைடு இருக்கிற சார்ஜுக்கு நம்ம நேரா இருக்குது. ஸோ இப்போ இதோடைய ஃபோர்ஸை விட அதிகமா இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் டுவோர்ட்ஸ் த லெஃப்ட்ல மூவ் ஆகும், ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால இந்த சார்ஜ் என்னவாகும்னா டுவோர்ட்ஸ் த லெஃப்ட் சைடு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இது டுவோர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது சென்டர் பாயிண்ட் தாண்டி இன்னும் கொஞ்சம் இனர்ஷியானால மூவ் ஆகும்போது அகைன் இதோடைய பொசிஷன் மாறும்போது லெஃப்ட் சைட்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் குறைவாகவும் ரைட் சைட்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாகவும் இப்போ அடுத்த சர்க்கிள் என்ன ஆகும்னாக்க ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் வேல்யூ ரைட் சைட்ல ஆக்ட் ஆகும். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு 2-4 மோஷன்ல அந்த சார்ஜ் இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றோம், நம்ம இந்த சார்ஜ் உடைய டைம் ரேட்டை கனெக்ட் பண்றோம். அப்போ இந்த பொசிஷனுக்கு இது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வேல்யூ பார்க்கலாம். டோட்டல் நெட் ஃபோர்ஸ் F net is equal to, ஸோ பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல இருந்துச்சுனாக்க ஃபோர்ஸ் பிளஸ்னும் நெகட்டிவ்னா மைனஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் டியூ டு த லெஃப்ட் சைட்ல இருக்கிற சார்ஜ்னால இருக்கும்போது ஸோ வி கேன் கெட் K Q divided by டிஸ்டன்ஸ் A plus Xன்றதுனால A plus X that whole square எடுக்கலாம். ஸோ ரைட் சைடுன்றதுனால பாசிட்டிவ் எக்ஸஸ் பிளஸ் எடுக்கலாம். இந்த ரைட் சைடுல இருக்கிற Qனால இது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய நெகட்டிவ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுனால மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால K Q Q divided by A minus X that whole square எடுக்கலாம். ஸோ இது நெட் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ. ஸோ இந்த நெட் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ நம்ம ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றோம் இன்னும் கொஞ்சம் சின்னதா. ஸோ காமனா K Q Q வெளியே எடுத்துட்டோம்னா ஸோ ரெண்டு எடுக்கும்போது a square plus x square minus 2ax இங்க minus a square plus x square plus 2ax கிடைக்கும் divided by, so இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது a square minus x square the whole square அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணும்போது we can get k q q. So இங்க a square cancel ஆயிடுச்சுனாக்க minus 4ax divided by, so a square minus x square that whole square. So இப்போ இங்க a உடைய வேல்யூவை விட x உடைய வேல்யூ நம்ம ரொம்ப சின்னதா ஸ்மால் டிஸ்பிளேஸ்மென்ட் தான் கொடுக்குறோம். சின்னதுன்னு எடுத்துட்டோம்னாக்க x உடைய வேல்யூ ஒமிட் பண்ணிட்டோம்னா we can get a power 4. So k பதிலா 1 by 4 pi epsilon naught q minus வெளியே எடுத்துடலாம் அந்த மைனஸ். So then 4ax divided by இங்க x வேல்யூ ஸ்மால் எடுத்துட்டோம்னாக்க we can get a power 4. ஒரு a கேன்சல் பண்ணோம்னா a power 3 ஆயிடும். So we can get 4 கேன்சல் பண்றோம். So q divided by pi epsilon naught aq இங்க x. So இது F net உடைய வேல்யூ. பட் நமக்கு according to the Newton's law படி force F is equal to we know ma. So இதுல இருந்து a உடைய வேல்யூ கண்டுபிடிக்க பண்ணலாம். So a is equal to minus q divided by m pi epsilon naught aq இங்க x. பட் நமக்கு தெரியும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல acceleration is equal to minus omega square x. அப்ப இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் உடைய ஈக்குவேஷனையும் இந்த நம்முடைய டிடெக்ட் பண்ண ஆக்சலரேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒமேகா ஸ்கொயர் உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ஆகுதுன்னா ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு QQ divided by pi m epsilon naught aq. நமக்கு இருந்து ஒமேகா நமக்கு தேவைன்னா we can get omega is equal to square root of QQ divided by pi m epsilon naught aq. நமக்கு ஒமேகாவுக்கும் டைம் பீரியடுக்கும் நமக்கு ரிலேஷன் தெரியும். ஸோ omega is equal to 2 pi by t. Then from this we can get t is equal to 2 pi by omega. So time period t is equal to
2 pi ஒமேகா டிவைட் பண்ணும்போது pi m epsilon naught a cube divided by q square root எடுக்கிறோம். So this is the time period of the charge time period நமக்கு இப்படி கிடைக்கும்.